வணக்கம், உங்கள் ராஜ்குமார். இப்போ நம்ம பார்க்க போகிறது கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து இட் இஸ் 40 years ஓல்டு ரெப்யூட்டேஷன் காலேஜ். 40 வருஷம் பழமையான காலேஜ். ஒரு நல்ல சிறந்த கல்லூரி. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு காலேஜ் வேணும், நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் ரெப்யூட்டடான காலேஜ் வேணும் கொங்கு பெல்ட்டில் அப்படின்னா, கொங்கு பெல்ட்டுங்கிறது ஈரோடு, கோயம்புத்தூர், சேலம் இதெல்லாம் தான் கொங்கு பெல்ட். ஸோ அது பேரே கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் தான். உங்களுக்கு வந்து 2711 கோட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 2711. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எடுக்கிறதா இருந்தால் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ரவுண்ட் 2ல் கிடச்சதுன்னா இட்ஸ் அ வெரி குட் பிளாட்ஃபார்ம் டு ஸ்டடி. உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக அமையும், பார்த்துக்கோங்க. கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் ஏஐடிஎஸ் வந்து இட் இஸ் டிஃபிகல்ட்டி, ஓசிபிசி டிஃபிகல்ட்டிஸ். ஸோ எம்பிசிக்கு வந்து 180க்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு, 168.5க்கு முடிஞ்சிருக்கு ஏஐடிஎஸ், வெல் அண்ட் குட். அதே மாதிரி பிசிஎம் எஸ்சி எஸ்டிக்கு கிடச்சிரும். அதே மாதிரி ஏஎல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஓசி கிடைக்கிறது கஷ்டங்க. பிசிக்கும் மதில் மேல் புனை மாதிரி தான், 173.5க்கு முடிஞ்சிருக்கு, கஷ்டம் தான். எம்பிசிக்கு தேர் ஆர் சான்சஸ். ஏயு ஆட்டோமொபைலுக்கு நல்ல ஃபேமஸ் தான். ஸோ எல்லா கோட்டா பீப்புளுக்குமே ஆட்டோமொபைல் கிடைக்கும், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் எல்லாத்துக்குமே கிடைக்கும். கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஓசியில் 180க்கு ஆரம்பித்து 155ல் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி பிசிக்கு 153ல் ஆரம்பித்து 142.5ல் முடிஞ்சிருக்கு. கெமிக்கல் ஃபார் எவ்ரி ஒன் இட் இஸ் அவைலபிள். சிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி ரொம்ப கஷ்டம். சிஎஸ்சியும் கஷ்டம், ஏஐடிஎஸும் கஷ்டம். இசிஇ வந்து பார்த்திங்கன்னா இசிஇயும் கஷ்டம், ஓசிக்கு கஷ்டம், பிசிக்கும் கஷ்டம். ஸோ ட்ரிபிள்இ பிசிக்கு அவைலபிலிட்டி இருக்கிற சான்சஸ் இருக்குது. இஎன்ஐ அவைலபிலிட்டி இருக்க சான்ஸ். இஎன்ஐ இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். நல்ல காலேஜ் நீங்கள் இஎன்ஐ சூஸ் பண்ணணும் அப்படின்னால் கொங்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 178.5ல் ஆரம்பித்து 169 ஓசி முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி 169ல் ஆரம்பித்து 161.5ல் தான் பிசி முடிஞ்சிருக்கு. அப்போ வந்து நீங்கள் வந்து இஎன்ஐ வந்து நீங்கள் நல்ல ஆப்ஷன் வச்சுக்கலாம், எம்பிசியும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்ததுலேயே வந்து பார்த்திங்கன்னா இஎன்ஐ வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓசி பிசி எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எஃப்டி ஃபுட் டெக்னாலஜி வந்து ஓகே, ஃபார் எவ்ரி ஒன் இட் இஸ் அவைலபிள். அதே மாதிரி ஐடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மெக்கானிக்கல் இருக்குது, மெக்கட்ரானிக்ஸ் இருக்குது. மெக்கானிக்கல் வந்து 169.5 ஆரம்பித்து 161.5க்கு முடிஞ்சிருக்கு. ஸோ மெக்கானிக்கல் நீங்கள் நல்ல கிரேட்டர் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். நீங்கள் குமரகுரு ஸ்ரீகிருஷ்ணாக்கு அப்புறம் கொங்கு வச்சுக்கலாம், நீங்கள் வந்து ஆப்ஷனாக வச்சுக்கலாம். அதே மாதிரி பிசியில் 159க்கு ஆரம்பித்து 151க்கு முடிஞ்சிருக்கு. யாரெல்லாம் ஒரு 160 155 எடுத்திருக்கீங்களோ நீங்கள் வந்து கொங்குவில் மெக்கானிக்கல் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். மெக்கட்ரானிக்ஸும் நல்லா தான் போயிருக்கு. 173க்கு ஆரம்பித்து 157.5க்கு முடிஞ்சிருக்கு ஓசியில். பிசி வந்து 150 வரைக்கும் வந்திருக்கு. நீங்கள் மெக்கட்ரானிக்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் கொங்குவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிசி ஸ்டூடெண்ட்ஸ். பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் அவைலபிள், கெமிக்கல் அவைலபிள், நெக்ஸ்ட்டு வந்து தட் இஸ் இஎன்ஐ அவைலபிள், மெக்கானிக்கல் அவைலபிள், மெக்கட்ரானிக்ஸ் அவைலபிள். ஓசிக்கு ஒரு 5 கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. பிசிக்கும் அதே 5 கோர்சஸ் தான். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள்இ ஒரு அவைலபிலிட்டி கிடைக்கும். ப்ளஸ் இசிஇ தெர் ஆர் சான்சஸ். அவ்வளோதான் வந்து. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்பிசிக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஏஐடிஎஸ் அப்புறம் அந்த சிஎஸ்சி அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கஷ்டம். மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் எம்பிசிக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐடியும் கஷ்டம் தான் எம்பிசிக்கு. ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கிடைக்கும். அதே மாதிரி பிசி முஸ்லீமுக்கு வந்து சிஎஸ்சியும் ஏஐடிஎஸும் கஷ்டம். மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சியாக இருந்தார் எஸ்டி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் கிடைக்கும். இப்போது எஸ்சி அருந்ததிர் எஸ்டி இவங்க வந்து கொங்குல எல்லா ஆப்ஷனும் வச்சுக்கலாம். ஃபர்தர் ஏதாவது காலேஜஸ் நீங்கள் வந்து குமரகுருவோ ஸ்ரீகிருஷ்ணாவோ இல்லை வேறு ஏதாவது பார்க்கணுன்னா அதை முன்னாடி வச்சுட்டு நீங்கள் அதை வச்சுக்கலாம். பிசி முஸ்லீம் கேண்டிடேட்ஸும் எல்லாத்துலேயும் ஆப்ஷன் வச்சுக்கலாம். எம்பிசி கேண்டிடேட்ஸ் எக்ஸப்ட் ஏஐடிஎஸ் அண்ட் சிஎஸ்சி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே நீங்கள் எல்லா கோர்ஸஸும் ஆப்ஷன் வச்சுக்கலாம், கிடைக்கும். பிசி கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம், ட்ரிபிள்இ வச்சுக்கலாம், இஎன்ஐ வச்சுக்கலாம். இது 4 கோர்சஸ். இது இல்லாமல் நமக்கு இசியும் வாய்ப்புகள் இருக்குது. இசிஇ கஷ்டம், இசிஇ வந்து வாய்ப்புகள் இல்லை. சிவில் அண்ட் கெமிக்கல் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இதை பார்த்துக்கலாம். ஆட்டோமொபைலும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு ஓசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், இஎன்ஐ இது 3 அவைலபிலிட்டி இருக்குது. அப்புறம் சிவில் கெமிக்கல் அவைலபிலிட்டி இருக்கும், ஃபுட் டெக்னாலஜி அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ இதை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ பெஸ்ட்டு காலேஜ் இன் கொங்கு ரீஜியனில் வந்து பெஸ்ட்டு காலேஜ் தமிழ்நாட்டிலே ஒரு சிறந்த கல்லூரி தான் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜுங்கிறது. நமக்கு இந்த டைமில் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். இது எல்லாமே 2023 to 24 கட் ஆஃப் வச்சு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இதை விட 10 மார்க் அதிகம்